எப்பவும் ஒரே மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணாம இந்த மாதிரி மசாலாலாம் அரைச்சு காயின் பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. தயிர் சாதம், ரசம் சாதம், பருப்பு சாதம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கூடமே அட்டகாசமா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, கூடவே ஒரு 4 போல காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையுமே வறுத்துக்கலாம். ஆறினதோ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி அரைச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கிழங்க இந்த ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இதுல அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். கடாயில ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் வச்சுக்கலாம். மேலேயும் இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் ஸ்ப்ரே பாத்தீங்கன்னா நான் வாழ்க ஆயில தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். லிட்டரலி இது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்க்கெல்லாம் ஒரே இடத்துல எண்ணெய் ஊத்துனீங்கன்னா அப்படியே தங்கிரும். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகும். தீபாவளி ஆஃபரா 500க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 100 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. டயட் இருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்க பேஜும் டேக் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.